ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 2022 கொஸ்டின் பேப்பர்னுடைய தமிழ் வெர்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, இதில் பாருங்க கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இந்த விட்னஸ் சித்தர் பெரியாளூருக்கு இன்னொரு பேர் விட்னஸ் சித்தர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சங்க தமிழ் மாலை அப்படிங்கிற வார்த்தை வேணாலும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக நம்ம ஃபீல் பண்ணலாம் தமிழில் போன 2022. அதுக்கடுத்து கஷ்டம்னா பாருங்க இந்த கொஸ்டின் இந்த திருஞான சம்பந்தருடைய 8ஆம் பதிகம், ஓகே 9ஆம் பதிகம், அதுக்கடுத்து 10ஆம் பதிகம். ஸோ இதை பற்றி அவர் பாதி இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டமாக ஃபீல் பண்ணிடலாம். ஸோ 2022 வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நம்ம கஷ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான். மீதி எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் நீங்கள் என்ன போய் எடுத்து பார்த்துக்கோங்க. நான் இங்கே காட்டிட்டு எனக்கு டைம் இல்லை. ஓகேவா, ஸோ தமிழில் பொறுத்தவரையிலும் 2 கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2022 கஷ்டம். ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ அப்படியே ஓகே நெக்ஸ்ட் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டம்னு ஃபீல் பண்ணால் பாருங்க இதுதான், ஆனால் ஈஸி தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டம்னு என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா ஓகேங்களா. ஸோ இது பாருங்க இந்த சம்மு வந்து நீங்கள் நினைக்கலாம் அந்த ரேஷியோ ஈஸி தான். கஷ்டம்னா இந்த சம்முகளில் 2022 கொடுக்கப்பட்ட சம்முகளில் கஷ்டம்னா இந்த 2 சம்மு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனால் இதுவும் ஈஸி தான். 2022 எக்ஸாமில் 25க்கு 25 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருந்தாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு 24 வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பேர் போட்டிருந்தாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 2022. தமிழை பற்றி நான் சொல்லிட்டேன், மேக்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஓகே. ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு டைப்பில், அதாவது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் என்ன பண்ணியிருந்தாங்க நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் டைப்பில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஓகேங்களா, கடினமான ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இருந்ததுனால படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் பத்தாத அளவுக்கு 2022 என்ன பண்ணிச்சாங்க இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2022 கொஸ்டின் பேப்பருடைய தரம். ஓகேங்களா, இதுதான் தரம். ஓகேவா, சரி ரைட். இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம 2024க்கு ஜம்ப் ஆகலாம். இந்த கொஸ்டினுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? 2024 புரியுதுங்களா, 2024 குரூப் 4. ஓகேவா, இந்த கொஸ்டினுக்கு யாருக்காவது எக்ஸாம் டைம்ல ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு ஓகேங்களா எக்ஸாம் டைம்ல எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு ஆன்சர் போட்டீங்க சொல்லுங்க. இந்த கொஸ்டின் ஏதாவது புரிஞ்சா, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சா சொல்லுங்க. ஓகேங்களா, இந்த கேள்வி முதல்ல எத்தனை பேர் படிச்சீங்க? ரைட்டா, நெக்ஸ்ட் இந்த கேள்வி எத்தனை பேர் படிச்சீங்க? ஓகேங்களா, ஸோ எங்கள் எக்ஸாம் டைமில் இந்த கேள்விக்கு எனக்கு தெரியும்னு சொன்னவங்க சொல்லுங்கள். புரியுதுங்களா, உங்களுக்கு தெரியுமா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியுமா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் சொல்லுங்கள். சிறப்பு தமிழ் படிக்காதவங்க இதை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா சொல்லுங்கள் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பொழப்பு கெடுத்துச்சு தெரியுமா, டைம் கெடுத்துச்சு தெரியுமா இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சா? ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியெலாம் நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே இல்லாதனால அவங்களுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போகிறதுக்கு விடாமல் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிச்சு தெரியுமா இந்த கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லுங்களா? இது வந்து எங்கே இருக்குது? ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? எக்ஸாம் ஹாலில் எனக்கு தெரியும், நான் படிச்சுட்டே வந்தேன் அப்படிங்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின்லாம் நான் படிச்சுட்டு போனேன், எனக்கு எக்ஸாம் ஹாலிலே தெரியும் அப்படிங்கிறவங்க யார் இருக்கிறீங்க? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி ஓகேங்களா, சிறப்பு தமிழ் படிக்காதவங்களுக்கு தெரியாது. சிறப்பு தமிழை படிச்சுட்டு போனவங்க நல்லா படிக்கலனாலும் இது சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்போ 2022 வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 2 கொஸ்டின் தான் கொஞ்சம் டஃப்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஆனால் 2024 வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டினுக்கு மேலே டஃப் வருது. ஓகேங்களா, ஸோ 8 to 10 கொஸ்டினுக்கு மேலே பார்க்குமா டஃப் வருது. ஓகேங்களா, ஸோ 2024 வந்து பார்த்தீங்கன்னா 99 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் போட்டிருந்தாங்க. என்னோட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 97 போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, 99 ஃபர்ஸ்ட் மார்க் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 90 தாங்க போட முடியும். இதில் வந்து 1-2 டாப்பரை வந்து பார்த்தீங்கன்னா 92 93 எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் ஆவரேஜாக இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையிலும் 90 தாங்க போட முடியும். ஏன்னா 8 to 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்து எழுதக்கூடிய நிலைமையில இல்லை, நம்ம படிச்சதுலேருந்து வரல. ஓகேங்களா, சிறப்பு தமிழ்லாம் அதிக யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, சிலர் தான் படிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 கொஸ்டின் கஷ்டங்க. ஆனால் இப்போ 2022 2 கொஸ்டின் தான். அப்போ வந்து 2022 தமிழ் கஷ்டமா, 2024 தமிழ் கஷ்டமா? 2024 தானே, சரி ரைட்டு. நெக்ஸ்ட்
பாருங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டைம் இழுக்கும். நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஸ்டெப்ஸ் அதிகமாக வரும், செம்மையா டைம் இழுக்கும். ரைட்டா? ஒரு கொஸ்டினா. நெக்ஸ்ட் பாருங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பயங்கரமா இழுக்கும். ஒவ்வொன்றுக்கும் நீங்க கண்டுபிடிக்கணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃபுல்லா இழுக்கும். 2 கொஸ்டினா. பாருங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஏற்படுத்தக்கூடிய கொஸ்டின் தான். எப்படி வச்சு போடுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத அளவுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? எதுவுமே கொடுக்காம மொட்டையா ஒரு சம்மு. ஓகேவா? ஸோ இது வந்து 3 கொஸ்டின் வச்சுங்களா. நெக்ஸ்ட் இந்த சம்மு. ரைட்டா? இதை படிச்சு பார்த்தே முதல்ல இது பண்ண முடியாது. இது யோசனை பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தை நம்ம விட்டு வந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ 4 சம்மா. நெக்ஸ்ட் பாருங்க இந்த சம்மு ஏபிசிடி எத்தனை தடவை போட்டு கவுண்ட் பண்ணுறது புரியுதுங்களா? ஏலேருந்து இசட் ஒரு தடவை போடணும், இசட்லேருந்து ஏ ஒரு தடவை போட்டோம், அதுலேயும் தப்பாக பல தடவை கவுண்ட் பண்ணுவோம். எவ்வளோ டைமிங் இது இழுக்கும் இந்த சம்முக்கு. ஓகேங்களா? 5 சம் ஆச்சா. நெக்ஸ்ட் வந்து இந்த சம் பாருங்க. இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இது கொடுத்து அமௌண்ட் கொடுத்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? இந்த சம்மு ஸ்பாட்டில் போட்டவங்க யாரு? ஓகே. ஸோ 5 சம்மு மொத்தம் எத்தனை ஆச்சு? 5 சம்மு. இதெல்லாம் பார்த்துங்க பல பேரை கால வாரி விட்டுற சம்மில் இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகேவா? எல்லாம் 1240 1240. ரைட்டா? இது வரலும் வந்து 1000 திருப்பி கொடுக்குற மாதிரி இது வரலும் டிஎன்பிசியில் வந்ததே இல்லை. பண்ணமா தப்பு 6 சம் ஆச்சா. இந்த கேள்விக்கு எத்தனை பேர் வந்து 400 போட்டு வந்தீங்க? நல்லா கடைசி வாதியை படிக்காம நான் 200க்கு 400 எத்தனை பேர் போட்டு வந்தீங்க? ஓகேங்களா? ஸோ எப்படி ட்விஸ்ட் அடிச்சுட்டு இருக்காங்க பாரு. 2 ஆன்சர் எத்தனை கொஸ்டினுக்கு. இந்த கொஸ்டின் சப்ப மேட்ரு தான். ஆனா வந்து அங்க எக்ஸாம் ஆளுக்குள்ள நம்ம எதை வச்சு வவல்ஸ் வச்சு தான் பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளால கவுண்ட் பண்ண முடிஞ்சா, மற்ற சம்ஸ் எல்லாம் பண்ண டென்ஷன் இதை நம்மளால தெளிவா பண்ண விட்டுச்சா அப்ப 7 கொஸ்டினுங்க. ஓகேங்களா? அப்ப போன தடவை 2 கொஸ்டின் தான் மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணோம். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து அந்த ஸ்பாட்ல வந்து யோசனை பண்ணி பண்ண முடியாத அளவுக்கு இருக்குதுங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 20. போன தடவை வந்து பாத்தீங்கன்னா 25 நிறைய பேர் எடுத்தாங்க. என்னோட ஸ்டூடெண்டே வந்து பாத்தீங்கன்னா 4-5 பேர் 24 கொஸ்டின் அடிச்சாங்க. ரைட்டா? ஃபுல் கொஸ்டினே போன தடவை போட்டாங்க. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா 22 நல்ல டாப்பர் 22 தாண்டினாவே பெரிய விஷயமா இருக்குது. ஓகேவா? நீ யாரை வேணாலும் விசாரிச்சு பாருங்க. அப்போ ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 தாங்க போட முடியும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பொறுத்தவரையிலும் போன தடவை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அதிகமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அதிகமா இருந்துச்சு. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? டைரக்ட் கொஸ்டின். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போன தடவை 4 கொஸ்டின் தான் வந்துச்சு. இந்த தடவை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 வந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 5 வந்துச்சு. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் எப்ப அதிகமா வருதோ அந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் தாங்க. ஓகேவா? சைலண்ட் கில்லருங்க இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து 2024 சைலண்ட் கில்லர். டைரக்டா வந்து ஜிஎஸ் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா மேக்ஸ்ல நம்ம ட்விஸ்ட் அடிச்சு விட்டோம், அங்க டைம் அவங்களுக்கு இழுத்துரும், அதனால ஜிஎஸ் நேரடியாக கேட்கலாம்னு அவங்க கேட்டாங்க. போன தடவை மேக்ஸ் ஈஸி, ஜிஎஸ் வந்து என்ன பண்ணாங்க ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொடுத்து படிக்க விடாம பண்ணாங்க. இந்த தடவை மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டு ஜிஎஸ் என்ன பண்ணாங்க டைரக்டா கேட்டாங்க. ஆனா டைரக்டா கேட்டு ஆன்சர் தப்பு பண்ண வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது ஓகேங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைனலாக இது பண்ணலாம். 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நல்லா படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95+ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஓகேவா? ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. இது சாத்தியங்க, 100% உண்மையான ஒரு சாத்தியம். நீங்கள் யாரை வேணாலும் விசாரிச்சு பாருங்க. 90 தான் ரவுண்டாக வந்திருப்பான். 88, 89, 87, 86 இப்படி தான் வந்திருப்பான். 90 வந்திருப்பான். சிலர் வந்து 90, 92, 93 போயிருக்கலாம். அதனால சிலரை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. எல்லாத்தையும் நம்ம மைனூட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டா? மொத்தமா மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சவன் கட் ஆஃப் குள்ள வர போறவன் 90 தான். ஆனா போன தடவை 95+ அழகா அடிச்சிருந்தாங்க. ரைட்டா? போன தடவை மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 23 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் அடிக்க முடியும். மேக்ஸ் தெரிஞ்சவனால 23 கொஸ்டின் அடிக்க முடியும் இருக்குது. இந்த தடவை கண்டிப்பா 20 தாங்க. சிலர் வந்து 21, 22 பேர் இருக்கலாம். 20 தான் இந்த தடவை. 5-6 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தடவை மேக்ஸ் ஹைலைட் வந்து நீங்க 20 கொஸ்டின் தான் போடணும். அதுக்காகத்தான் ஜிஎஸ் டைரக்டா கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுதாங்க. ஓகே. போன தடவை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டைப்ல இருந்தது. ஓகேங்களா? போன தடவை என்னது ஸ்டேட்மெண்ட் டைப்ல இருந்தது.
ஓகேவா? இதில் வந்து ஜிஎஸ் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 62 கொஸ்டின் 62க்கு மேலே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட முடியுதா இருந்துச்சு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஒரு 171 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை வந்துச்சு. அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். இப்படி தான் வந்தது போன தடவை. ஓகேவா? ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை நல்லா படிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுருக்கான். அதுலேயும் நம்ம 6 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு முடிஞ்சு போனால் ஒரு வருஷத்துக்கு படிப்போம். அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்ல 4 கொஸ்டின் கேட்டான். ரைட்டுங்களா? இந்த வருஷம் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸும் டஃப் தான். ஓகேவா? அதுல டைரக்டா ஜிஎஸ் கொடுத்தனால அதுலயும் நிறைய கொஸ்டின் நம்ம என்ன பண்ற அளவுக்கு ரெண்டு கொஸ்டின்ல வந்து நம்மள குழப்பிட்டு நிறைய தப்பு அவங்க வச்சுட்டாங்க இந்த தடவை. ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தடவை ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 எடுக்க முடியும். ஓகேங்களா? 60 எடுக்க முடியும். 60, 55, 50 இந்த மாரி வரும். புரியுதுங்களா? ஸோ மேக்ஸிமம் ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இதுதாங்க பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் அவரை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்க கூட்டி பாருங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170. ஓகேங்களா? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகபட்சமா சொல்றேன். ஓகேங்களா? அதிகபட்சமா சொல்றேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் பொறுத்தவரை 60ங்கிறது ரொம்ப 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 அதிகம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 கொஸ்டின் 50 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வருவாங்க. இவங்க தான் இந்த